இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அழாதம்மா. அதுதான் முன்னாடியே சொன்னேன். யாரு குற்றவாளின்னு தீர விசாரிச்சுட்டு தான் கன்ஃபார்மே பண்ணணும். இப்ப பாத்தீங்களா? சாரி மேடம். செக்யூரிட்டி ஆபீசர்னா யார் தெரியுமா? அவங்க ஒரு காவல் தெய்வம். அந்தந்த இடத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டியும். செக்யூரிட்டி ஆபீசர் கூட தெய்வம் தான். தெய்வங்கிறது 1000 திருடனுங்களை நல்லவங்கன்னு சொல்லி கூட தப்பிக்க வைக்கலாம். ஆனா தப்பே பண்ணாத நல்லவங்கள திருடன் சொல்லிட்டா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் அத கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. சாரி மேடம். முதல்ல உண்மையான குற்றவாளி அந்த பர்தா போட்ட லேடி, போய் அவங்கள போய் பிடிங்க. சாரி மேடம். வாமா. ஐயா விட்டுருங்க, விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. யார் நீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? உங்களை சும்மாவே விட போறதில்ல. ஐயோ எங்களை மன்னிச்சிரு. உங்களை துர்கா, சம்பந்தி அம்மா ஃபோன் பண்றாங்க. நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல கெட்ட விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களை சும்மா விட்டு போறேன். ஏங்க இவ்வளவு லேட்டு? போன் பண்ணா வேற எடுக்க மாட்டேங்கிறீங்க. அது இல்ல சம்பந்தி அம்மா, வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அத சொன்னா நீங்க அபசகுணமா நினைப்பீங்கன்னு தான் போன் எடுக்கல. உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? விருப்பம் இல்லாமலையா திருமாங்கல்ய பூஜைக்கு வந்திருக்கோம்? ஆமா, அப்படியே சொன்ன நேரத்துக்கு டான்னு வந்துட்டீங்க. ஏமா அவங்க தான் காரணத்தை சொல்றாங்கல்ல, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். திருமாங்கலத்தை கொடுங்க. இந்தா உன் கையால கொடு. இந்தாங்க. சாமி, திருமாங்கலத்தை அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க சாமி. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா தாயே, குந்தவை கழுத்துல தாலி நல்லபடியா ஏறணும். துர்கா கழுத்துல இருக்கிற தாலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மாப்பிள்ளை நல்லபடியா திரும்ப வந்து குந்தவை கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு நீதான் உறுதுணையா இருக்கணும். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுகு தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. சதமானம் பவதி துர்கா, சம்மந்தி அம்மா, நீங்களே வாங்கிக்கோங்க. ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. சரிம்மா, கொடுமா. சரியான நேரத்துல வந்து பூஜையை நடத்திட்டேன். இன்னும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் நல்ல நேரம் முடிஞ்சிருக்கும், யமகண்ட ஆரம்பிச்சிருக்கும். அது நல்லதில்ல. இப்போ நல்ல நேரத்துல நல்லபடியா பூஜை முடிஞ்சதால இனி எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் நல்லபடியா சிறப்பா நடக்கும். அப்ப நான் நடைய சாத்திரவா? சரிங்க சாமி. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் பூஜை நல்லபடியா முடிஞ்சது. திருமாங்கல்யம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்தாங்க.
அம்மா. துர்கா, உன் வீட்டுக்காரர் வெளிநாடு போயிருக்காருன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆமாங்க. கல்யாணத்துக்கு வந்துருவார்ல? வந்துருவாரு. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு மாறி. அந்த நாகஜோதி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னே தெரியல. சீக்கிரமா துர்காவை வரவை. சூர்யா, துர்கா வந்துட்டியா? மாறி, துர்காவை கொண்டு வந்து சேர்த்துட்டியா? கிளியோட உடம்புக்குள்ள நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சூர்யா. உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வந்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. உங்களை நான் பார்த்துட்டேன். இப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. அந்த நாகத்துக்கு பயந்து போய் தான் நீங்க மாறிக்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இனிமே அந்த நாகத்தை நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். நான் இருக்கேன் சூர்யா. என்ன மீறி அந்த நாகத்தால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உங்க உடலை பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க உயிரை உங்க உடலோட சேர்த்து வச்சு உங்களை பழையபடி மனுஷனா மாத்திடுறேன். பழைய சூர்யாவா மாத்திடுறேன். என்கிட்ட வாங்க சூர்யா, வாங்க, நம்ம போலாம். வாங்க வாங்க சூர்யா, வந்து என் கையில உட்காருங்க. நான் உங்களை கூட்டிட்டு போய் பழைய சூர்யாவா மாத்தி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க. நம்ம போலாம். ஐயோ, இந்த துர்கா வந்துட்டாளே. சூர்யா வாங்க, நம்ம போலாம். ஐயோ, துர்கா அங்க வரா? அப்ப இது நாகஜோதியா? ஏய் துர்கா வந்துட்டியாடி? சூர்யா, 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 நீங்க மாறி நினைவிடத்துல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். நீங்க எங்கேயும் வரலையா? எங்க போனீங்க? சூர்யா, சூர்யா, ஐயோ, உங்களுக்காக நான் கோலமலைக்கு போய் உங்க உயிர் கிளிக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் உங்களை எப்படி சூர்யா கண்டுபிடிப்பேன்?